இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற இந்த வார்த்தை என்னன்னா போர். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. போர், வார். ஆமாம், போர். போர்னு கேட்டோன்னே இப்போதான் டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றிருக்காரு. இஸ்ரேலுக்கு இருக்கிற போர் என்ன செஞ்சிருக்காரு? நிறுத்தி வச்சிருக்கிறார். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, போரெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறார். ஆமேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது நிரந்தரமா நிக்கணும், நம்ம ஜெபிக்கணும். ஆமே, கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. முழங்கால் நிறுத்தம், ஜெபத்துல எல்லாம் ஜெபிச்சோம், இஸ்ரேலுக்காக ஜெபிச்சோம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு டாபிக் போர் அப்படின்னோன்னு நம்ம நினைப்போம், எந்த தேசத்துல சண்டை போட்டுச்சுன்னா எனக்கு என்ன வந்துச்சு, என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்காதான் நான் வந்து உட்கார்ந்துருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை வராதா, எப்படி என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு அக்கடா அப்படின்னு வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போ இன்னைக்கு நம்ம பேச போகிற போர் என்னன்னா, தேசங்களுக்கு இருக்கிற போர் இல்லை, நமக்குள்ள இருக்கிற போர். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. தேசங்களுக்கு ஒரு போர் நின்றுடும். கடைசி காலத்தில் போர் வந்து தான் இருக்கும். ஏன்னா இயேசு சொல்லிட்டாரு. ஆமென். இயேசு சொன்னது அப்படியே நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஒரு போர் இருக்கு பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுறது, எதனால் அந்த போர் வருது அப்படின்றத இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட விளக்கி சொல்ல போகிறார். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 4:1 வாசிப்போமா? உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது. உங்களுக்குள்ளே, இதான் டாபிக். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது. எதினாலே வருகிறது. சத்தமா சொல்லுங்க, எதினாலே வருது. பக்கத்துல கேளுங்க. உங்களுக்குள்ள சண்டை, சச்சரவு, யுத்தம், போர் எதனால வருது? அது தெரிஞ்சா நான் ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். போர் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எங்க நடந்துகிட்டே இருக்குன்னா நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம அவயவங்களுக்குள்ள என்ன நடக்குதான்? போர் நடந்துகிட்டே இருக்குதான். அதான் வேதம் தெளிவா சொல்லுது. சிலது செய்யணும்னு நினைச்சா ஒரு உறுப்பு செய்யன்னு சொல்லும், இன்னொரு உறுப்பு செய்யாதன்னு சொல்லும். இந்த கால பசங்க இருக்காங்களே, ஜென்சி, அவங்களுக்கெல்லாம் பாருங்களேன், கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது இருந்தா கூட அதை எடுத்து வைன்னு தோணவே என்ன செய்யாது, தோணாது. நம்ம சொன்னாதான் சொன்னாலும் தோணாது சில நேரம். அப்போ நமக்கு எப்படி இருக்கும், நம்மளாம் எப்படி வாழ பார்த்தோம் அந்த காலத்தில் அப்படின்னு இருக்கும். ஆனால் கொடுமையான ஒரு ஜெனரேஷன் என்னென்னா நம்ம தான் நினைக்கிறேன். நாங்கள் இந்த 40s to 50s இருக்கிறவங்க தான் அப்பா அம்மா கிட்ட செம்மையாக அடி வாங்கி வாங்கி அவங்களுக்கு அவ்வளோ பணிவிட செஞ்சு வந்தோம். சரி, பிள்ளைங்க நமக்கு செய்யணும், பிள்ளைங்களுக்கு நம்ம தான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, பணிவிட செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆமேன்னு சொல்லலாமா? அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். இனி அடுத்த ஜெனரேஷன்லாம் எப்படி இருக்க போதோ நினச்சாலே எப்படி இருக்குது, பயமாக இருக்குது. ஒரு வேலைக்குமே யாருக்குமே என்ன வரல, அந்த சுறுசுறுப்பு வர மாதிரி தெரியலை. ஆமேன். சரி, பரவாயில்ல, ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தருவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சரி, இப்போ போர், யுத்தம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் நமக்குள்ள உருவாக்கிட்டே இருக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ வேதம் அந்த ஃபர்ஸ்ட் வசனத்திலே நமக்கு தெளிவா சொல்லிடுச்சு. ஏன் போர் வருதுன்னா, நம்பர் 1 இச்சைகளினால் அல்லவோ. அடுத்த வசனம் வாசிங்க, 2ஆம் வசனம். நீங்கள் இச்சித்தும், இது முக்கியமான வசனம். இதுதான் ஆதாரமான வசனம். இந்த இன்னைக்கு தேவ செய்திக்கு ஆதாரமான வசனம் இந்த 2ஆம் வசனம். நல்லா பாருங்க. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் கூட அடையவே இல்லை.
ஹalleluya. அடுத்த வசனம். அது தொடர்ந்து மன்னிச்சிருங்க, தொடர்ந்து. நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும். நீங்க சண்டை போடுறீங்க, யுத்தம் பண்றீங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே. விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. அப்படியே வைங்க அந்த வசனத்தை, ஃப்ரீஸ் பண்ணுங்க. ஆமென் சொல்லலாமா? ஆமென். அந்த அந்த ஒவ்வொரு சென்டென்ஸ் முடிவு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கு? உங்களுக்கு கிடைக்கவில்லை. ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு? கிடைக்கவில்லை. இரண்டாவது அடைய கூடாமற் போகிறீர்கள். லாஸ்ட் சித்திக்கிறதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. 3 இல்லை வந்திருக்கா? என்னெல்லாம் இல்ல சொல்லுங்க? கிடைக்கல. நீங்க ஆசைப்பட்டது என்னல, என்ன பண்ணல? கிடைக்கல. நீங்க இச்சிக்கிறது என்ன பண்ணல? சில நேரம் கிடைக்கல. இரண்டாவது அடையக்கூடாமற் போறீங்க. இது எனக்கு வேணும், இது எனக்கு, இதுதான் என்னோட வாஞ்சை, இதுதான் என் ஆசை, இதுதான் என்னோட என்ன சொல்றது, என்னோட இலக்கு, இப்படி பல காரியம், இதுதான் என்னோட ட்ரீம், அப்படி இப்படி நீங்க பல காரியம் வச்சிருந்தாலும் அது அடையக்கூடாமற் போகிறீர்கள். கடைசி என்னது? சித்திக்கிறதில்லை. ஹalleluya. ஹalleluya. எப்பவுமே அப்படி இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார். ஆனா சில சமயங்கள்ல இந்த 3 கேட்டகரியில எங்கேயாவது ஒண்ணுத்துல நீங்க சிக்கி இருப்பீங்க. ஹalleluya. அப்ப அந்த சிக்கல்ல இருந்து ஆண்டவர் எடுக்கணும்ன்றதற்காக இன்னைக்கு இந்த வார்த்தையை, தேவ வார்த்தையை நம்மோடு கூட கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. ஹalleluya. அப்ப ஏன் எனக்கு கிடைக்கல, ஏன் எனக்கு அடையக்கூடாமற் போச்சு, ஏன் எனக்கு சித்திக்கிறது இல்ல, இதை தான் இன்னைக்கு விரிவாய் பார்க்க போகிறோம். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப முதல் அந்த சென்டென்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு என்னல கிடைக்கல. அதே யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து. பின்பு இச்சை சும்மா இல்ல, அது கர்ப்பம் தரிச்சு பாவத்தை பிறப்பிக்கும். குழந்தைய பிறக்கல, என்ன பிறக்குது? பாவம் பிறக்குது. பாவம் பூரணமாகும் போது, பாவம் உடனே பூரணமாகாது. பாவம் ஒரு பாவம் செஞ்சுட்டா உடனே ஆண்டவர் இறங்கி வந்து உனக்கு தண்டனை கொடுத்துட மாட்டார். அவர் பொறுமையா வெயிட் பண்ணுவாரு. சோ பாவம் பூரணமாகும் போது, ஹalleluya, ஹalleluya. சில பேர் நினைப்போம், இவ்வளோ பாவம் செய்யறானே, இவ்வளோ அநியாயம் பண்றானே, இவனுக்கெல்லாம் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே, ஜம்முன்னு ராஜா மாதிரி இருப்பான், ஒன்றும் நடக்காது. ஹalleluya. ஆனா அது பூரணமாகும் போது அவனுக்கு நடக்கிற மாதிரி உலகத்துல யாருக்குமே நடக்கக்கூடாது, அப்படி நடக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப அந்த அளவுக்கு ஆண்டவர் வெயிட் பண்ணுவார், பொறுமையா காத்திருக்கிறார். ஏன்னா அவர் நீடிய பொறுமை உள்ளவர், சாந்தம் உள்ளவர். ஆமேன். நம்ம கிட்டலாம் எப்படி இருக்காருன்னா, அவங்க கிட்டலாம் ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா நீடிய பொறுமையா இருக்கிறார். அதனாலதான் நீங்க இப்படி ஜாலியா இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹalleluya. அவர் மட்டும் நம்மள மாதிரி சட்டுன்னு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இப்படி உட்கார முடியும்? ஆமென். அவர் நீடிய பொறுமையா இருக்கிறதுனால நீங்க செய்யறதுங்கெல்லாம் சகிச்சுக்கிட்டு, கீழே விழுந்தா தூக்கி எடுத்துக்கிட்டு, கொஞ்சம் இடறி போனா தட்டி கொடுத்துக்கிட்டு, ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹalleluya. அவர் நமக்கு செய்கிற ஊழியம் ஆச்சரியமானது, ஆமென், அதிசயமானது. நம்ம செய்யற ஊழியம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதுக்கு முன்னாடி. ஹalleluya. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இச்சையானது கர்ப்பம் தரித்து என்னத்தை பிறப்பிக்குமா? பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஹalleluya. சோ அந்த பூரணமாகும் போது மரணம். இந்த உலகத்துல மரணம் மட்டும் இல்ல, மறுமையில என்ன இருக்கு? 2ஆம் மரணம் இருக்கு. அந்த மரணத்தை குறித்து தான் இங்க வேதம் பேசுது. ஆமேன்னு சொல்லலாமா? உலகத்துல எல்லாருக்குமே மரணம் சம்பவிக்கும். நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும், துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் எல்லாருக்குமே என்ன உண்டுதான்? மரணம் உண்டுதான். ஆனா இந்த மரணம் 2ஆம் மரணமாகி அக்கினி கடல்ல தள்ளப்படுகிறத குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா கவனிங்க. இது இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் என்னத்தை கொடுக்குது? மரணம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, இச்சை, பாவம், கடைசி என்னது? மரணம். அப்ப இச்சையில நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு நாளும் சிக்கிக்க கூடாது, மாட்டிக்க கூடாது. நமக்கு பெருசா எக்ஸாம்பிள் தேடணும்னு அவசியம் இல்லை. ஆரம்பத்திலேயே அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துருச்சு.
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 3:6 வாசிங்க. முதல் பாவம் என்னதான் உலகத்துல? இச்சை. பார்த்தா அது அவளுக்கு பிடிச்சது. படிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்ப ஃபர்ஸ்ட் அவ பார்வை பார்த்தா அது எப்படி இருக்கான்? இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமாய், அப்புறம் என்னது? இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருந்துச்சு. அப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்து இதெல்லாம் அப்படியே கிளிட்டர் ஆகுது. நம்ம ஊரில் அழகாக பழமொழி சொல்லிக்க, மின்னுவதெல்லாம் ஒன்றால். எதெல்லாம் மினுமினுக்கா இருக்குதோ, இதெல்லாம் கண்ணு பறிக்கிற மாதிரி இருக்குதோ, அதில் அப்படியே இச்சிச்சிடக்கூடாது. ஆமைன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? அந்த இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் சும்மா விடாது, பாவம் சும்மா விட்டுறாது. பாவத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அந்த பாவம் மோசமானதுன்றதுனால தான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பாவத்தை அவர் சுமந்து கொண்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்மளால அதை சுமக்க முடியவே முடியாது. we can't handle the sin. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதற்காக தான் இயேசு கிறிஸ்து அவரே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்மளை விடுதலையாக்கி இன்னைக்கு விட்டுருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு நாள் பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையினால இன்னைக்கு அவருக்கு நம்ம அடிமைகளாய், அவருக்கு சுயாதீனமாவும் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லலாம்? சுதந்திரவாளியாவும் நம்ம இருக்கிறோம். இச்சை, பி கேர்ஃபுல். ஹல்லேலூயா. நிறைய வசனங்கள் இச்சையில் இருக்கு. சில வசனங்களை மாத்திரம் நம்ம பார்ப்போம். மார்க் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மார்க் 4:18. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து இருதயத்துக்குள்ள போய் வசனத்தை நெருக்கி, ஒரு பக்கம் வசனமும் கேக்குறீங்க, வசனம் உள்ள போகுது, இன்னொரு பக்கமும் இச்சையும் உள்ள போகுது. உலகத்துக்கும் நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆண்டவருக்கும் நிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆத்துல ஒரு காலு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்வது கூடாத காரியம், 2 படகுல பயணம் பண்ணுகிறது முடியாத காரியம். ஆமேன்னு சொல்லலாமா? அப்ப பாருங்க, உலக இச்சை, மற்றவைகளை குறித்த இச்சைகள். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் என்னன்னா, அவங்க செல்ஃப், அவங்க குடும்பம் எப்படி இருக்கு, வீடு எப்படி இருக்கு, கிச்சன் எப்படி இருக்கு, பொருள் எப்படி இருக்கு, இதே தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அங்கே போனேன், இங்கே போகிறேன். ஸோ ரொம்ப ஒரு இச்சைக்குரிய காரியம். எங்கள் வீட்டில் அது இருக்குது, அவங்க வீட்டில் இது இருக்குது, இந்த பொருள் வாங்க, அந்த பொருள் மேலே இச்சை, புடவை மேலே இச்சை, நகை மேலே இச்சை, மனுஷங்க மேலே இச்சை. அப்போ பிசாசு எதை காட்டி மயக்குதுன்னா, ஜனங்களை இச்சையை காட்டி தான் மயக்குது. நம்ம நினைக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு தான் இச்சை, இல்லை பெரியவங்களுக்கு அதை விட ஜாஸ்தி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஸோ இச்சையில் நம்ம மயங்கி திரியக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? கண்களின் இச்சையும் மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமையும் இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இன்னொரு வசனம் வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 6:12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாருங்க, பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக நீங்க சரீர இச்சைகளின்படி என்ன பண்ணாதீங்க, போயிடாதீங்க அப்படின்னு ரோமருக்கு எழுதுறார் அறிவுரை. ஆமேன். பவுல் எழுதுறார். நல்லா கவனிங்க. சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாவத்துக்கு நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்கன்னா பாவம் உங்க மேல ஆளுகை செஞ்சிரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க. பாவத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா அதுதான் ஆளும் நம்ம அடிமையா இருக்கணும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. பாவத்துக்கும் இச்சைக்கும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுக்க நீங்க ஒரு நாள் அடிமையாயிருவீங்க. அது இல்லாம நீங்க இருக்க முடியாது அப்படின்னு எது இருக்குதோ அது பாவம்.
எது இருக்குதோ அது விக்கிரகம், அதை விட்டு விலகணும். ஒண்ணுதான் சொல்லணும், இயேசு இல்லாம என்னால இருக்க முடியாது, அவர் தான் என் சுவாசமேன்னு சொல்லுகிற அந்த கிருபை இருந்துச்சுன்னா போதும். நீங்க கர்த்தருடைய பிள்ளை, உங்களை தான் ஆண்டவர் 2ஆம் வருகையில எடுத்து கொண்டு போவார். எக்கால சத்தம் ஊதும் போது உங்க காதுல தான் அது தொனிக்கும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமென். இச்சைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. வசனம் சொல்லுது, இச்சை அடக்கம் வேணும்னு சொல்லுது. ஆவியின் கண்ணில ஒண்ணு என்னது? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு இச்சை அடக்கம் வேணும். அதாவது இச்சை வரும், இச்சை வராதுன்னு கர்த்தர் சொல்லல, இச்சை வரும். அதை நீ என்ன பண்ணணும்? நம்ம ஊர்ல எதை அடக்குறாங்கன்னா, காளை அடக்கிறதுக்கு வந்து எல்லாம் ரெடியா நிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எதை அடக்கணுமா? இச்சை அடக்கணும். சிம்சோனால அந்த இச்சையை அடக்க முடியல. சிங்கத்தை கிழிச்சான், ஆனா அவனுக்குள்ள இருக்க இச்சையை அவனால கிழிக்க முடியல. வாழ்க்கையில ஒன்றும் கிழிக்கவும் இல்லை. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்க எவ்வளவு பலசாலின்றதை விட இச்சையை கிழிக்கிறீங்களான்றதான் முக்கியமான ஒரு பலன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். ஆனா யோசேப்பு இச்சைய உடனே அவனை கிழிச்சு போட்டான். ட்ரெஸ் போனா கூட போதுன்ட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருந்துட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய பாவத்துக்கு உடன்படுவது எப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரை பார்த்துட்டே இருக்க, நோ 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 ஓடிட்டே இருந்துட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை உயர்த்தி ஆமென். இச்சைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஃபாதர் அப்பா சொன்னார், ஒரு தடவை ஃபாரின்ல ஊழியத்துக்கு போயிருக்கும் போது அங்கே பார்த்தா எல்லாம் பொருள் எல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சான். ஷாப்பிங் போனாரா, எல்லாம் பயங்கர ஷாப்பிங் மால் ஆகுது. உடனே ஆவியானவர் சொன்னாராம், பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா. அதுலேருந்து அந்த பாட்டை எழுதினார் அன்னைக்கு. அதுலேருந்து எங்கே ஊருக்கு போனாலும் ஷாப்பிங்கே போக மாட்டார். தட்டுவோம்மா, கரங்களை தட்டுவோம்மா. என்ன ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளணுன்றதுல எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்காங்க மூத்த போதகர்கள். ஆமென். நீங்களும் நானும் அப்படி இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். சொல்ல பாடுவோமா அந்த பாட்டு? பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையா அபிஷேகம். கரங்களை தட்டி. ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதா அம்போதா ஓ அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். உணர்ந்து பாடுங்க. காத்துக்கொள் காத்துக்கொள், க்ளோரி. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். எந்த பொருளை பார்த்தாலும் இது நம்ம வீட்டுல இருந்தா நல்லா இருக்குமே நினைக்காதீங்க. ஆமென். யாரு வீட்டுக்கு போனாலும் பொருளை சுத்தி பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அந்த சாப்பாட்டை பார்த்து நீங்க என்ன பண்ணாதீங்க, இச்சிக்காதீங்க. ஆமென். 500 வெரைட்டி வச்சிருந்தா கூட சாப்பிட போறது 5 அங்கலம் வயிற்றுக்கு இவ்வளவுதான் சாப்பிட முடியும். ஆமேன்னு சொல்லலாமா? அத்தனை வெரைட்டி வச்சு நமக்கு பிரயோஜனமே இல்லை. இச்சை வேண்டாம். ஆமென். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட உதவி கேட்போமா? ஆண்டவரே, இச்சை இல்லாம, இச்சையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. இந்த உலகத்துல இருக்கிற காணப்படுகிற எல்லா இச்சைக்கும் நான் மயங்கிடாம, அதுக்கு நான் விட்டு கொடுத்துடாம, அதுக்கு நான் அடிமையாயிடாம, இச்சை பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் என்பதை மறந்து போகாம, ஆமென், அதை நினைவாயிருக்க கிருபை செய்யுங்க. சிம்சோன் ஆண்டவரே, இச்சையில விழுந்து போனது போல நாங்க விழுந்து போகாதபடி யோசேப்பை போல நாங்க நிமிர்ந்து நிற்க உதவி செய்வீராக. ஆமென் சொல்லலாமா? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அறைந்திருக்கிறார்கள். உங்கள் சூப்பர் டிப்ஸ் சொல்றாரு பாருங்க. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சூப்பர் டிப்ஸ் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவினுடையவர்கள். நீங்களா யாருடையவர்கள்? ஆமென். வெறும் சொல்லிக்கிறதுனால கிறிஸ்துவினுடையவர்களா, இல்ல உங்க செயல்கள் அப்படி இருக்குதா? ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவனுடையவன், கிறிஸ்துவனுடையவள் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம், ஆனா அது உண்மை கிடையாது. என் செயல் எப்படி இருக்குதுன்னு கர்த்தர் பார்ப்பார்.
ஆண்டவருடைய பிரசங்கம் இருக்கு, பிரசனம் இருக்கு, அதுக்கு போவீங்களா? இல்ல முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குன்னு ஓடி போயிருவீங்களா? ஆமேன்னு சொல்லலாமா? தேவ சமூகம் இருக்கு அது முக்கியம் நினைப்பீங்களா? இல்ல சொந்தக்காரங்க வீட்டுல போய் கதை அடிக்கணும் அது முக்கியம் நினைப்பீங்களா? ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வரணும்னு நினைப்பீங்களா? இல்லைன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவேன்னு போயிருவீங்களா? ஆமேன்னு சொல்லலாமா? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் எங்க வைக்கணுமா? சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். தட்டலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சோ இச்சையோடு வாழ்றதுக்காக நீங்க பிறந்தவன் அல்ல, பிறந்தவர்கள் அல்ல. அந்த இச்சையெல்லாம் சிலுவையில விட்டுட்டு நம்ம விடுதலையா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சரி, 2வது காரியம் பார்ப்போம். இச்சையை முடிஞ்சிச்சு. அதே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல செகண்ட் சென்டென்ஸ் வாசிங்க. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். யார் இது சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான இருக்கு. யார் இது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான்சி சொன்னானே, சத்தமா சொல்லல. சரி, கவர் கிளாப் பண்ணலாமா? காயின் ஆபேல். ஆமேன்னு சொல்லலாமா? காயின் அவன் சொந்த சகோதரன் என்ன பண்ணா சொல்லுங்க? கொலை பண்ண. என்ன புதுசா என்ன யாருன்னே தெரியாத மாதிரி உலகத்துல பிறந்த முதல் குழந்தைங்க. ஆமேன்னு சொல்லலாமா? காயின் என்னவா மாறிட்டான்? பொறாமையினால தன் சொந்த சகோதரனை கொலை செய்தவனாய் மாறிட்டான். ஏவாளம்மா இச்சையில விழுந்தாங்க, பாவத்தை வாங்கிட்டாங்க கிஃப்டா. கூடவே என்னவும் வந்துருச்சு, மரணமும் வந்துருச்சு. அடுத்து புள்ள அவங்க வயிற்றுல பிறந்த முதல் புள்ள என்ன பண்ணிடுச்சு? கொலை பாதகனாய், பொறாமை உள்ளவனாய். உங்க சிபிலிங்ஸ் இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல், பொறாமை வேண்டாம். அந்த பொறாமை எப்பவுமே எங்க இருக்கும்னா கூட பிறந்தவங்க கிட்ட தான் இருக்கும். வேற பெருசா வெளியில தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்காது, சொந்த பந்தங்கள்கிட்ட கூட கொஞ்சம் நஞ்சம் இருக்கும். ஆனா கூட பிறந்தவங்க கிட்ட பயங்கர பொறாமையை பிசாசு கொடுப்பான். அங்க முதல்ல காயினுக்கு கொடுத்தவன் எல்லாருக்கும் கொடுப்பான். ஜாக்கிரதை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 4:8 வாசிங்க. அவன் கொலை செய்தான். தேவனிடத்தில் ஆதியாகமம் 4:8. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளிகளில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். ஹல்லேலூயா. பிசாசு எப்படிப்பட்டவன்னா மனுஷ கொலை பாதகன் அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த காலத்துல உண்மையாவே கொலை செய்தான், இந்த காலத்துல அப்படி கொலை செய்யல. ஆனா சகோதரனுக்கு விரோதமா எழும்புகிறதும் கொலைக்கு சமம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் நீங்க பேசுகிறதும் நீங்க எழும்புகிறதும் செய்யற அநியாயங்களும் கொலைக்கு சமம். அதான் வேதம் நமக்கு தெளிவா போதிக்குது. நீ காணிக்கை போடும் போது என்ன பண்ணு? காணிக்கைய அங்கேயே வச்சிரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க காணிக்கை மேல இன்ட்ரெஸ்டா இல்ல, உங்க மேல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இந்த காயினுக்கு என்ன பொறாம? என்னோட காணிக்கை அங்கீகரிக்கப்படல, அவன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டுச்சேன்ற பொறாம. ஆண்டவர் யார் மேல கரிசனையா இருக்கிறான்னா காயினை தான் திருப்பி கூப்பிட்டு நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ போ நன்மை செய்யின்னு சொல்லி தராரு. அப்ப கூட அவன் என்ன பண்ணல? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம மனசுக்குள்ள பொறாமையும் மூர்க்கமும் எரிச்சலும், கொலை பண்ற வரைக்கும் அந்த எரிச்சல் போகல. நல்லா கவனிங்க. சண்டை யுத்தங்கள் உங்களுக்குள்ள வருது எப்படி இருக்கும்னா, போர் எப்படி இருக்கும்னா உங்களை தவறான காரியங்களை செய்ய தூண்டிரும். இப்போ லேட்டஸ்டா ஒரு நியூஸ் என்னன்னா, சொந்த மருமகன் மாமனார் மாமியாரை வெட்டி கொலை. எப்படியோ காரியங்கள் குடும்பத்தில் சொந்த என்ன சொல்றது மனைவி இப்படி நிறைய காரியங்கள் நம்ம கேள்விப்படும் போது ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்குள்ளெல்லாம் அப்படி ஒரு கொலைவெறி நாவி. ஹல்லேலூயா. வீட்டில் சண்டை சச்சரவு வந்தால் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒருத்தர் அமைதியா இருந்துட்டா சண்டை ஓஞ்சிரும். திருப்பி 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 ஆரம்பிக்க தூண்டி விட சில பேர் சண்டையை அப்படியே தூண்டி விடுவாங்க. அந்த வேலையை செய்யக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? பரலோகம் எங்க இருக்கணும்? உங்க குடும்பத்துல இருக்கணும் முதல்ல.
மன்னிச்சிருங்க, மறந்துருங்க. அதெல்லாம் மற்றவங்க தவற பெருசா நினைக்காதீங்க. நீங்க செஞ்ச தவற மற்றவங்க மேல திணிக்காதீங்க, குறை பேசாதீங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களுக்குள்ளேயே குறை பேசக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை சேர்த்து ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு நிறைவா நினைங்க. ஹல்லேலூயா. யுத்தங்கள், சண்டைகள் எதனால? போர் எதனால? உங்களுக்குள்ள போர் எதனால? வீட்டுல ஏன் சண்டை, வீட்டுல ஏன் சச்சரவு எதனால? ஒன்னு இச்சை, இன்னொன்னு உள்ள இருக்கிற அந்த பொறாமை, அந்த கொலை பாதக செயல், அது நமக்கு இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர்கிட்ட கேட்போமா, உதவி கேட்போமா? ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு வரக்கூடாது. அந்த அந்த வசனத்தையே திருப்பி போடுங்க. 4 யாக்கோபு 4:2. நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஹல்லேலூயா. 3வது காரியம் இது. இப்போ முதல் 2 பார்த்தோம். முதல்ல இச்சை. ஆமேன்னு சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க. போர் எதனால? யுத்தங்களும் சண்டைகளும் எதனால? முதல்ல இச்சை. 2வது போர் எதனால? குடும்பத்துல யுத்தம் சண்டை எதனால? உள்ள இருக்கிற பொறாமை, கொலை பாதகம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, சகோதரை நோக்கி முட்டாள் மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு பாத்திரவானா இருக்கிறான். அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. ஆமேன்னு சொல்லலாமா? இதெல்லாம் நாங்கள் வாலிப பிள்ளைங்களா இருக்கும் போது தான் படிச்சுக்கிட்டோம். இதெல்லாம் படிச்சுக்கிட்ட பிறகு தான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம். எல்லாம் அக்கா தங்கச்சிங்க சண்டை போட்டுக்கிட்டு என்ன வேணால் பேசுகிறதெல்லாம் நிறுத்தி கொஞ்சம் வாயெல்லாம் கொஞ்சம் அடக்கி, ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அழகாக வாழ வைக்கிறார் தெரியுமா? எப்படி வாழ்ந்தது நம்மளை ஆண்டவர் மாற்றி, அவர் ரத்தத்தினால கழுவி, நம்ம வார்த்தையை மாற்றி, வாழ்க்கையை மாற்றி, செயல்களை மாற்றி, சிந்தனைகளை மாற்றி, எண்ணங்களை மாற்றி, அப்பா ஆண்டவர் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். இதெல்லாம் வசனம் தான் நமக்கு செய்தது. ஆமென். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய நம்மளை பார்த்து நமக்கே ஆச்சரியமா கிள்ளி பார்த்துக்கலாம், டச் விடுன்றாங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அப்போ நான் ஆண்டவர் மாதிரியே குணாதிசயம் மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு நினைக்கும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். இந்த உலகம் வித்தியாசமானது, ஆனால் நீங்கள் அதை விட வித்தியாசமானவர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒவ்வொருவரையும் ஆண்டவர் யூனிக்காக படிச்சிருக்கிறாரு. ஆமேன். ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுக்கும்போது நீ ரொம்ப யூனிக்காக உன்னை நான் நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமேன். அப்படின்னா என்ன மற்றவங்கள மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக நம்மளை மட்டும் ஆண்டவர் தனித்துவமா, ஆமேன், தனித்துவம் வாய்ந்தவர்களா உங்களை நடத்த போகிறாரு. எனக்கு என்ன சொல்றான்றதோ அந்த அபிஷேகம் உங்களுக்கு அப்படியே கடந்து வந்துகிட்டே இருக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? இதுதான் தேவ திட்டம், இதுதான் தேவ தரிசனம். தனிப்பட்ட மனுஷனுக்கான தரிசனம் அல்ல, இது கர்த்தருடைய தரிசனம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 காரியம் பார்த்தோம். 3வது காரியம், நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் ஜெயிக்கலை, சித்திக்கலை. ஒரு விஷயம் வேணும்னு போராடி சண்டை போட்டு அதை வாங்கினா அது சித்திக்கவே, ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு வீட்டில் 2 அண்ணன் தம்பி இருந்தாங்களாம். இப்போ ஒரு லேண்டு அப்பா சொன்னாராம், ஒரு பையனுக்கு இந்த லேண்டு, இன்னொரு பையனுக்கு அந்த லேண்டு. உடனே ஒருத்தன் இல்லை எனக்கு இதுதான் வேணும்னு ஒரே சண்டை போட்டு போராடி அந்த லேண்டுக்காக என்னென்னவோ பண்ணி ஒரு ஊழியக்கார குடும்பம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அன்னைக்கு அந்த அண்ணன் தம்பியில் சண்டை போட்டு கொலை பண்ணிட்டான். நடந்த சம்பவம் பல வருஷங்களுக்கு முன்னாடி பேப்பரில் வந்தது. ஆச்சரியமாக இருந்தது. எந்த அளவுக்கு பாருங்கள் ஜனங்களுக்கு அந்த சொத்து மேலே, அந்த காரியங்கள் மேலே ஒரு ஈடுபாடு. கொலை பண்ணுற அளவுக்கு. நீ கொலை பண்ணிட்டு ஜெயிலில் தானே இருக்கணும், சொத்தை வச்சு என்ன பண்ண போகிற? அந்த ஒரு இல்லை, ஜாக்கிரதையாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. சண்டை போடுறீங்க, யுத்தம் பண்ணுறீங்க, ஆனால் விண்ணப்பமே என்ன செய்யறதில்ல, பண்ணுறதில்ல. ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா சண்டை போடாதீங்க, யுத்தம் பண்ணாதீங்க, நிறுத்துங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நிறுத்துங்க. சண்டையும் யுத்தத்தையும் நிறுத்துங்க. மாறாக என்ன பண்ணணும்? விண்ணப்பம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அண்ணால் என்ன பண்ணா? புருஷன்கிட்ட சண்டை போட்டாலா? சட்டையை பிடிச்சி. ராகேல் தான் சண்டை போட்டா.
எனக்கு குழந்தை தாரும் அப்படின்னு சண்டை போட்டா. ஆனால் அண்ணால் என்ன பண்ணல, சண்டை போடல. என்ன பண்ணா, விண்ணப்பம் பண்ண. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அண்ணாளுக்கு சித்தித்தது. ஆமேன். அண்ணாளுக்கு கேட்ட காரியங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டா. நல்லா 5 மடங்கு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஒரு பிள்ளை தான் கேட்டா, ஆனால் 5 மடங்கு ஆண்டவர் கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ராகேலோ 1 பெத்தா 2 பெத்துறதுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டா, போகிற வழியிலே மறிச்சு போயிட்டா. எதையும் சண்டை போட்டு சாதிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு பொசிஷன் மேலே ஆசை விருப்பம்னா விண்ணப்பம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் பண்ணணும், ஊழியம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா விண்ணப்பம் பண்ணுங்க. நீங்க எந்த காரியத்தை உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ விண்ணப்பம் பண்ணுங்க. சண்டை போடுறதுனால, யுத்தம் பண்றதுனாலயோ, குறுக்கு புத்தியில வேலை செய்யறதுனால நடக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபு தன் சகோதரனை ஏமாத்தி சில காரியத்தை பெற்றுக்கொண்டான். சண்டை போட்டு சில காரியத்தை பெற்றுக்கொண்டான். ஆனா இறுதியில ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில வந்துட்டான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நம்ம வாழ்க்கையில இதுவரையும் சண்டை போட்டு பெற்றுக்கொண்டது இது ஒரு சின்ன ஒரு விஷயம். ஒரு புடவை வாங்கணும்னா புருஷன்கிட்ட சண்டை போட்டு வாங்குறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு 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 சம்பளத்துல உயர்வு வாங்கணும்னா அங்க போய் இருக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல சண்டை போடுறது, எங்கேயாவது வெளியில போனா கஸ்டமர் கிட்ட சண்டை போடுறது, இதெல்லாம் நிறுத்திடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வண்டி ஓட்டிட்டு போகும்போது சில பேர் கோவப்படுவாங்க பாருங்க. எவனா ராங் டைரக்ஷன் வந்தா நிறுத்தி வச்சு திட்டிட்டு சண்டை போட்டு, இதெல்லாம் என்ன? ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், மறந்து போகாதீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? தொடர்ந்து வாசிப்போம். இதுக்கு கரெக்டான வேத பகுதி என்னன்னா 1 சாமுவேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 28:7. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தேரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். விடுங்க. சவுல் முதல் ராஜா, அவனுக்கு விரோதமா எதிரிகள் வந்த உடனே அவன் தேவனை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேட போயிட்டான். ஹல்லேலூயா. அப்போ விண்ணப்பம் பண்ணல, அதனால சித்திக்கிறது இல்லை. கர்த்தரை தேடாம நீங்க வேற எதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோக பிதா அறிந்திருக்கிறார். நீங்க அவர்கிட்ட விண்ணப்பம் வைக்கும் போது மட்டும்தான் அது சித்திக்கும், அது வாய்க்கும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நீங்க விண்ணப்பம் பண்ணாம ஜபமே பண்றதில்ல வாழ்க்கையில, ஆனா சண்டை போட்டு வாங்குறது, அதை போய் பண்றது, இதை போய் பண்றது, என்னால சாதிக்க முடியும் நினைக்கிறது, ரொம்ப ஓடாது வண்டி, ரொம்ப நாள் ஓடாது. ஹல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணினால் ஒழிய சில காரியம் உங்களுக்கு சித்திக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்னும் நமக்கு தான் தெரிஞ்ச வசனம், எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கே செய்யணும். இன்னொன்னு, அவர் இல்லாம நம்மளால ஒன்றும் செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. சரி, எடுத்து வாசிப்போம். அதே 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3 காரியம் கற்றுக்கிட்டோம். கடைசி 3ஆம் வசனத்தையும் பார்க்க முடிப்போம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் ஒரு கேட்டகரி, இந்த 3வது பாயிண்ட்ல 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று விண்ணப்பமே பண்றது இல்லை, அதாவது ஜெபிக்கிறதே இல்லாத கேட்டகரி. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிளை தூக்கிட்டு அப்படி வந்துடுறது, இல்லைன்னா ஜபத்துக்கு மட்டும் வந்துடுறது, மற்றபடி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதே இல்லை வீட்டில். அப்படி ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னன்னா, ஜெபிக்கிறாங்க ஆனா எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாம ஜெபிக்கிறாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? 3 காரியத்தை கத்துக்கிட்டோம். 3வது கேட்டகரி 2 பாயிண்ட் 2ஆ பிரியுது, ஏ பின்னு பிரியுது. அதுல ஒரு கேட்டகரி பீப்புள் என்னன்னா, ஜெபிக்கிறதே இல்லை, ஒன்றும் இல்லை, உங்க ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் சும்மா அவங்கள கூப்பிட்டு ஜெபிக்க வச்சா தெரிஞ்சிடும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். நல்லா போன தடவை நாங்கள் இந்த ஹாலிடேஸில் ஊருக்கு போயிருந்தோம். கேம்ப் சென்டரில் 2வது நாளா 3வது நாள் நினைக்கிறேன், லாஸ்ட் டே நாங்கள் இருக்கும்போது
அங்கே ஒரு சர்ச்சு ஃபுல்லாக சர்ச் காங்கிரிகேஷனாக வந்திருந்தாங்க. ஒரு யூத்து நிறைய பேர் கூப்பிட்டு, ஒரு 35 பேர் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. 3 நாள் அவங்களுக்கு அங்கே மீட்டிங் நடந்துச்சு. காலை சாயங்காலம் மத்தியானம் அப்படின்னு மீட்டிங் அவங்க நடந்துகிட்டே இருந்தது. அப்போது சும்மா வழியில் நாங்கள் பாட்டுக்கு உட்காந்து பைபிள் படிச்சுட்ருப்போம், நாங்கள் தியானம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ சும்மா பேசினோன்னே அந்த பாஸ்டர் நீங்கள் யார் என்னன்னு விசாரித்தாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட பேசினோம். அப்படி பக்கத்தில் சர்ச்சு, திருவான்மியூர் சர்ச் அப்படிலாம் சொன்னாங்க. ஓகே, பேசிட்டோம். அன்றைக்கி நைட்டு நாங்கள் இப்படி வெளியில் வரோம். அவங்க கூட்டம் முடிச்சுட்டு வராங்க, நாங்கள் ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியில் வரோம். ஒரு சகோதரியை கூப்பிட்டு வந்து அந்த பாஸ்டர், சிஸ்டர் இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நாளைக்கு இவங்க தான் செஷன் நடத்தணும், பயப்படுறாங்க அப்படின்னாரு. சரின்னு ஜெபம் பண்ணிவிட்டு வந்தேன். ஜெபம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இருக்கும்போதே டாஃபிட்ட சொல்கிறேன், சும்மா அவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுறாரு போல இருக்குது, ஒரு நாள் வாங்க எங்கள் சர்ச்சுக்குனாரு. ஸோ எப்படி ப்ரேயர் பண்ணுறோன்னு பார்க்குறாரு போல இருக்குது. ஏன்னா இது ஊழியக்காரவங்க பண்ணுற ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஸ்பாட்டில் சொன்னால் அவங்க ஜெபிக்கிறத பார்த்தே அவங்க ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரங்களை உயர்த்தி வராமேன்னு சொல்லலாமா? முன்னாடியே ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறதில்ல, குறிப்பு சொல்லி ஜெபம் பண்ணுறதில்ல, ஸ்பாட்டில் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்களோட ஸ்டாண்டர்ட் நல்லா நமக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா 4 பேர் ஜெபம் பண்ணும் போது, 10 பேர் ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபம் மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. நம்ம ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கணும்னு மட்டும் நினைக்கணும். கரங்களை உயர்த்தி வராமேன்னு சொல்லலாமா? சரி, ஹல்லேலூயா. ஸோ இப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் பாட்டுக்கு அவன் தான் இப்போ நடந்து வந்துகிட்டே இருக்கோம். பின்னாடியே அவங்க பையன் அனுப்புகிறாரு. அவர் தம்பி ஓடி வந்து, சிஸ்டர் நீங்கள் இப்போது எங்களுக்கு இந்த கேம்ப் ஃபயர் நடக்க போது, கொஞ்சம் வேர்ட் ஆஃப் காட் ஒரு 10 மினிட்ஸ் ஷேர் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு ஓகேன்னு போய் உட்காந்தோன்னே கேம்ப் ஃபயர்லாம் பண்ணாங்க. நாங்கள் உட்காந்தோன்னே அவர் பாஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னார், சிஸ்டர் நான் ஜெபிக்க சொன்னேன், அவங்க ஜெபிக்கும் போது தெரிஞ்சிச்சு, அப்படி ஒரு சரியான வார்த்தை போட்டு அவங்க ஜெபிக்கும் போதே தெரிஞ்சிச்சு அவங்க ஆண்டவருடைய பிள்ளை, நல்ல ஒரு ஸ்டாண்டர்டுன்னு. அதனால் இன்னொரு நாள் நம்ம சர்ச்சுக்கு கூப்பிட்றதோட இப்போவே அவங்கள பயன்படுத்தணும்னு எனக்குள்ளே வாஞ்சு இருந்தது. அதனால் என்னைக்கு போன புதன்கிழமை இங்கே நான் அதான் என் மக சொன்னான், புதன்கிழமையில் ஆண்டவர் உங்களை சும்மா விடுறதே இல்லைம்மா, நீங்கள் இங்கே இல்லைனாலும் அங்கே ஆண்டவர் உங்களை பயன்படுத்திட்டா. அப்போ கிருபையாக கொஞ்ச நேரம் தான் ஆனாலும் யூத் பிள்ளைங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்தார். அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னு ஆண்டவர் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். இப்போது எப்படி விண்ணப்பம் செய்கிறதுன்னு தெரியாததுனால தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். அநேகர் எங்கே மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த கடைசி கேட்டகரியில் தான். சில பேர் இச்சையும் தப்பிச்சு வந்துடுவீங்க. ஆமென். இந்த பொறாமை, கொலை, பாதகம் தப்பிச்சு வந்துடுவீங்க. அப்புறம் ஜெபமே பண்ணுறதில்ல அப்படிலாம் சொல்ல முடியாது, அதுலேயும் தப்பிச்சு வந்துடுவீங்க. கடைசியில் மாட்டிக்குவீங்க, எப்படி ஜெபம் பண்ணும் தெரியலையே. ஜெபம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறோம், ஆனால் ஜெபத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. விண்ணப்ப ஜெபம், வேண்டுதல், மன்றாட்டு ஜெபம், பரிந்து மன்றாட்டுதல் ஜெபம், திறப்பின் வாசல் ஜெபம், இப்படி இந்த மாதிரி பல விதமான ஒப்பு கொடுத்தல் ஜெபம், வார்ஃபேர் ப்ரேயர், இப்படி பல விதமான வெரைட்டி ஆஃப் ப்ரேயர்ஸ் இருக்குது தெரியுமா? ஒரு அல்லேலூயாவை காணவே. ஆமென், ஹல்லேலூயா. எந்த ப்ரேயர் எப்படி பண்ணணும்னு தெரிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லலாமா? எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? ஒவ்வொரு நாள் ஆவியானவர் உங்களை மகிமையாய் நடத்துவார். நீங்கள் அவரோட உறவுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அவர் என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமோ அப்படி கற்றுக் கொடுப்பார். வசனத்தின் மூலயமா கற்றுக் கொடுப்பார், ஊழியக்காரர் மூலயமா பேச வைப்பார், அவர் நடத்துவார். ஆமென் சொல்லலாமா? அப்போஸ்தலர் நடபடிகளை ஒரு மனுஷன் பார்க்குறோம். அவன் நல்ல பணக்காரன், மெஜிஷியன். அவன் ஒரு நாள் வந்துட்டு இருக்கும்போது பேதுருவை பார்க்குறான். பேதுரு அழகாக கையை வச்சு எல்லாருக்கும் அந்நிய பாஷை அப்படியே வருது. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஆசை வந்து கேட்குறான். எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. அப்போஸ்தலர் 8:17-18. அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது, சீமோன் தான் அந்த பணக்காரன், அந்த மெஜிஷியன். அவன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ, எப்படி பாருங்க, நான் யார் மேல என் கை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்க
பண்ணத்தக்கதாக ஆ எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். ஆ பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுள். அவர் எப்படி பேசிருப்பார்? உன் பணம் உன்னோட நாசமா போட்டு போ அப்படின்னு இருப்பார். ஆமாவா இல்லையா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? அநேகர் பணத்தை வச்சு எல்லாம் செஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. நோ, வேஸ்ட். ஹல்லேலூயா. பணத்தை கொண்டு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவரை கொண்டு மட்டும்தான் எல்லாத்தையுமே செய்ய முடியும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உங்க புத்திசாலித்தனத்தை வச்சு, உங்களோட ஞானத்தை வச்சு, உங்க படிப்பை வச்சு, உங்க திறமையை வச்சு, உங்க அழகை வச்சு, அந்தஸ்தை வச்சு ஒன்னும் செய்ய முடியாது. ஆமென். எப்போ உங்களுக்கு அது உணர்வுபூர்வமா தெரியுதோ அப்பதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆமேன்னு சொல்லலாமா? அப்பா அவர் திட்டிட்டு போயிட்டாரு. தொடர்ந்து அதை வாசிச்சு முடிச்சிருங்க. 21. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். இது வேண்டுதல். ஆமேன்னு சொல்லலாமா? விண்ணப்பம் வேற, வேண்டுதல் வேற. வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். போதும். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள். எதுக்கு விண்ணப்பம் பண்ணணும்னு தெரியல. பணத்தை கொடுத்துட்டு இனி எனக்கும் இந்த வரத்தை தாங்க. ஹல்லேலூயா. குறுக்கு வழியில ஊழியக்காரனா மாறவே முடியாது. அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கர்த்தர் வச்சிருக்கிறார். குறுக்கு வழியில எந்த ஒரு விஷயத்தையும் சம்பாதிக்கவே முடியாது. அது நேர் வழியில தான் போகணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கும். தகாத விதமாய் செய்த விண்ணப்பங்களை மன்னியும். ஹல்லேலூயா. கணவன் மனைவி சண்டைனா வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே என் புருஷன் காலை உடையும். இப்படிலாம் பார்த்துருக்கேன் நான். உண்மையா அவர் பேசுகிறார், இந்த பேச்சுக்கு அந்த வாய் ஏதாவது ஆகணும் ஆண்டவரே. அப்புறம் யார் கஷ்டப்படுறது? ஹல்லேலூயா. இப்படிலாம் ஜெபிக்கக்கூடாது. தகாத விதமான ஜெபம். ஒரு அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டது தப்பா போச்சு மாதிரி. நான் சீக்கிரம் செத்துறணும் ஜெபம் பண்ணுங்கம்மா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்படிலாம் ஒரு ப்ரேயர் விண்ணப்பம் கொடுத்தேன். எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி. தகாத விதமான விண்ணப்பம். ஆண்டவருக்கு தெரியும் எப்போ எடுக்கணும்னு எடுப்பார். என்ன அவசரம்? ஹல்லேலூயா. அதான் அங்கே சொன்னாங்க, ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இப்போதைக்கு நீங்கள் பரலோகத்துக்கு தேவையில்லையா? பக்கத்தில் சொல்லுங்கள். இப்போதைக்கு நீங்கள் பரலோகத்துக்கு தேவையில்லையா? எங்கே தான் தேவையா? இங்கே தான் தேவையா? எதுக்கு தேவையா? அவருக்காக நீங்க நிக்கணும்ன்றதுதான் பரலோகத்தின் தேவை. ஹல்லேலூயா. இதை அறிந்து கொண்டவர்களாய் புரிந்து கொண்டவர்களாய் ஓட்டத்தை நடத்துங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன். இச்சைகளை விழாதபடிக்கு, ஆமேன். பொறாமை கொலை பாதகத்துல விழுந்துராதபடிக்கு, விண்ணப்பமே பண்ணாம தேவனை தேடாம விழாதபடிக்கு, கர்த்தரை தேடியும் எப்படி விண்ணப்பம் பண்ணணும்னு கற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற போர் நின்று போகட்டும். எப்படி ஒரு ட்ரம்ப் வந்தோடனே போர் நின்று போச்சோ, ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தோடனே உங்களுக்குள்ள அந்த யுத்தங்கள், குடும்பத்துல இருக்கிற சண்டைகள், யுத்தங்கள் இயேசுவின் நாமத்துல நின்று போகட்டும். எழுமி நிப்போமா? தேவ சமூகத்துல எழுமி நிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லும். உடனே எழும்பணும், டக்குன்னு எழும்பணும். அப்புறமா எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கலாம். எழும்பி நின்று தேவ சமூகத்தில் நன்றி செலுத்தலாம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் எப்படி விண்ணப்பம் பண்ணணும் என்று சரியாய் விண்ணப்பம் பண்ணணும்னு ஆவியானவர் உங்களோடு கூட நடத்துவாராக. ஆமேன். உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாராக. தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதுனால இன்னும் கிடைக்கல. இச்சிச்சு விண்ணப்பம் பண்ணாதீங்க. தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுங்க. நீங்க எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி நீங்க கேட்டால் அதை பெற்றுக்கொண்டீர்கள். இயேசுவின் நாமத்துல கேட்டா அதை பெற்றுக்கொண்டீர்கள். தகாத விதமாய் விண்ணப்பம் எனக்கு வேணாம் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? மற்றவங்களை காயப்படுத்துகிற, மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற, மற்றவங்களை வழிவலக பண்ணுகிற விண்ணப்பம் எனக்கு வேணாம். உம்மோடு கூட நான் பண்ணுகிற விண்ணப்பம் சந்தோஷமாய் ஆச்சரியமாய் ஆமேன் மகிமையாய் இருப்பதாக. நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. ஸ்தோத்திரம் செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா. க்ளோரி லார்ட். ஜெபிக்க வைக்கும்
எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, சாத்தானின் சகல தந்திரங்களை சொல்லலாமா, தகர்த்தெறிய வாருமையா. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பரிசுத்த தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான இந்த நாளுக்காக வேலைக்காக துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ள நடக்கிற இந்த போர், மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இருக்கிற போர் ஆண்டவரே, அதை நாங்க நிறுத்தத்தக்கதாய், ஆண்டவரே நாங்க ஆவியில ஜெயம் பெறத்தக்கதாய், மாம்சம் ஜெயம் பெறாதபடிக்கு எங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் ஜெயிக்கத்தக்கதாய், உங்க திருவசனத்தின் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க. குடும்பத்துல இருக்கிற சண்டைகள், சச்சரவுகள், குழப்பங்கள், பொறாமையின் எண்ணங்கள், சண்டை போட தூண்டுகிற ஆவிகள் விலகுவதாக குடும்பத்துல இருக்கு. குடும்பத்துல சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி அப்பா தயவு பெருகுவதாக, சாந்தம் பெருகுவதாக, இச்சை அடக்கம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. நாங்க கிறிஸ்துவினுடையவர்கள் என்று சொல்லத்தக்கதாய், கிறிஸ்துவினுடையவர்கள் சகல சரீர இச்சைகளையும் சிலுவையிலே அடைந்து விட்டார்கள் என்ற வசனத்தின்படி அப்பா நாங்க வாழ இந்த தகப்பன் உதவி செய்வீராக, அனுக்கிரகம் செய்வீராக, ஆளுகை செய்வீராக. எல்லா மகிமையும் துதியும் கனமும் ஒருவருக்கே. ஒவ்வொருத்தரும் எல்லா தேவைகளோடு வந்திருக்காங்களோ தேவைகள் சந்திக்கப்படட்டும். பரிசுத்த தகப்பன் ராஜரீகம் பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெயம்